ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி தான் பார்க்குறோம். அதில் வந்து 2 முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இந்த ப்ரியாரிட்டினா அதுதான் இந்த டெஸ்டிடியூட் வீடோ, அப்புறமேட்டுக்கு இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, இந்த இன சுழற்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கம்யூனிவல் பேசிஸ் ரொட்டேஷன், உங்களுடைய ஏஜ், அப்புறம் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் அவங்க சொன்னது கரெக்டாக ப்ராப்பராக எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட அப்ளிகேஷனை மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற 2 கண்டிஷனை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டாங்க. அப்புறம் 4 விதமான போஸ்டிங்கு, ஒன்று ஜீப் டிரைவரு, அப்புறம் பதிவரை எழுத்தர்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது ஒன்றும் இல்லை, ரெக்கார்டு கிளர்க்கு, ஆர்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான் தமிழில் வந்து பதிவரை எழுத்தர் சொல்லுவாங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, நைட் வாட்ச்மேனு. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 34 பிசி கம்யூனிட்டிக்கு, ஓகேங்களா. அப்புறமேட்டுக்கு இந்த ஆதி திராவிட அவங்களாம் பார்த்தா 42, 37 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ரெக்கார்டு கிளர்க்கு வந்து 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு? 10th. அதே சமயம் டிரைவரு, அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அவங்களெலாம் 8th குவாலிஃபிகேஷன் தான். பட் நைட் வாட்ச்மேன்லாம் நீங்கள் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏதோ தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது தான். மற்றபடி நீங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நைட் வாட்ச்மேனுக்கு. உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 50 ரூபா மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்குமே அது பொதுப்பதிவு உட்பட பிசி எம்பிசி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 30ஆம் தேதி, ஓகேவா. இன்னைக்கு தேதி வந்து 7 ஆகுது. இன்னும் ஒரு 23 நாள் வரை டைம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பாருங்கள். ரெக்கார்டு கிளர்க்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆர்சிக்கு வந்து எல்லாம் ஜென்ரல்லே போட்டாங்க. யாருக்கும் பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி யாருக்குமே பாருங்கள் 000 போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஜென்ரல்லே பார்த்தீங்கன்னா சீட்டை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ காமனாக போய் நீங்கள் போட்டி போடுற மாதிரி இருக்கும். பொது பிரிவில் போய் நீங்கள் போட்டி போடணும். எல்லா கம்யூனிட்டிலுமே உள்ளே வருவாங்க ஜென்ரலில். அப்படி தான் நீங்கள் போட்டி போடுற மாதிரி இருக்கும் இந்த ரெக்கார்டு கிளர்க்குக்கு. அப்படியே டிட்டோவாக பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படி தான் இருக்குது. எந்த கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா 0 போட்டிருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே ஜென்ரல் இப்போ 3 வேகன்சினா அதான் டோட்டல் வேகன்சியுமே அப்படி தான் இருக்குது. அட்லீஸ்ட் விமன் அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து ஒதுக்கி கொடுக்கல. எல்லாம் பொதுப்பிரிவில் போட்டி போகிறாப்புல இருக்குது. அடுத்து நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் அந்த எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு சீட்டு வந்து சம் டிஸ்ட்ரிக்டில், கடலூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லையும், அதுக்கப்புறம் விமன்ஸ் ஓன்லின்னு சொல்லி அங்கேயும் கடலூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 1 or 2 வேகன்சி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சிஏலையும் பெண்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு அதில் மட்டும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க நைட் வாட்ச்மேனுக்கு, ஓகேங்களா. டோட்டல் வேகன்சியை லாஸ்ட்டாக போட்டுட்டாங்க. அப்புறம் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அண்டு எஸ்டி விமன்ஸ் ஓன்லி போக இந்த எம்பிசி டிசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை, விழுப்புரம் இந்த மாதிரி சில மாவட்டங்களை வந்து எம்பிசி டிஎன்சிலையுமே வந்து சீட்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த 4 விதமான போஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிசி முஸ்லீம்லாம் ஒன்றுமே ஒரு சீட்டு கூட அவ்வளோவா ஒதுக்கலை. இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எப்படி பார்க்கணும், ஆல் இன் ஆல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் லிங்க்காகவே ஒரு 4-5 லிங்க் வச்சுருக்கேன். நீங்கள் டேரக்ட் லிங்காக வச்சுட்டு போய் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.